அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் மன்னியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழியை நாம் அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் 33வது நபிமொழி என்னவென்றால், قال رسول الله صلى الله عليه وسلم أحب الأعمال إلى الله أدومها وإن قل. மீண்டும் கூறுகிறேன், அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி அதுவமுஹா வஇன் கல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அமல்களில் அல்லாஹுக்கு மிக விருப்பமானது அது நிரந்தரமாக செய்வதாகும். அது குறைவாக இருந்தாலும் சரியே என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி ஷரீஃபினுடைய 6465வது ஹதீஸாகவும், முஸ்லிம் ஷரீஃபினுடைய 783வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, இந்த உலகத்தில் நாம் எதை செய்தாலும் அதை நிரந்தரமாக செய்ய வேண்டும் என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதர் ஈமான் உடையவராக இருக்கின்றார். அந்த ஈமானிலே நிலைத்திருக்க வேண்டும், நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் கூறுகின்றது. அப்படி நிலைத்திருப்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதனுடைய பொருள் என்ன? தாவிமு அலல் ஈமானி, ஈமானிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஒருவர் ஈமானிலே நிலைத்திருக்கிற நேரத்திலே அவர் எத்தகைய பாக்கியத்தை பெற்றுக் கொள்கின்றார் என்பதை கூட அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே பதிவு செய்வான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, எவர்கள் ஈமான் கொண்டு இந்த ஈமானை நிலைத்திருந்தார்களோ அவர்கள் மீது வானவர்கள் வருகை புரிகிறார்கள். சொல்வார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி பெறுங்கள். நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா ஃபில் ஆஹிரா, உங்களுக்கு இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் நாங்கள் உற்ற நண்பர்களாக இருப்போம். வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்அஊன், நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதுவும் உங்களுக்கு கிடைக்கும், எதை நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ, எதை நீங்கள் விரும்புவீர்களோ எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அந்த வானவர்கள் வாழ்த்து சொல்வார்கள் என்பதை அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே 41வது சூராவினுடைய 32வது வசனத்தில் அல்லாஹ் கூறுவான். ஆக இந்த உலகத்தில் எந்த மக்கள் ஈமானை நிலைத்திருந்தார்களோ அவருடைய சக்கராத்துடைய நேரத்திலே, மரணத்துடைய நேரத்திலே மலக்குகள் வந்து வாழ்த்து சொல்வார்கள் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே பதிவு செய்கின்றார். எனவே ஒரு மனிதர் ஈமானை நிலைத்திருக்க வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், அவர் செய்யக்கூடிய இபாதத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா தன் திருமறை கூறுகின்றான், வஅபுத் ரப்பக்க ஹத்தா யாத்தியக்கல் யகீன், உங்களுக்கு மௌத் வருகின்ற வரைக்கும் உங்கள் இறைவனை வணங்குவீராக என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இறை வணக்கம் என்பது அந்த மௌத்து வரைக்கும் அவர் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே பதிவு செய்கின்றான். அதுபோன்று நாம் செய்யக்கூடிய எந்த உபரி வணக்கங்களாக இருந்தாலும் சரி, அந்த உபரி வணக்கங்களையும் நாம் நிரந்தரமாக செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமல்களிலே அல்லாஹ்விடத்திலே மிக விருப்பமானது அது குறைவாக இருந்தாலும் சரி நிரந்தரமாக செய்ய வேண்டும் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் 2 வகையாக வருகிறது. ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இயற்கையாக சொன்னார்கள் என்பதாக வருகின்றது, ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸை ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, சுயில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுல் ஆமலி அஹப்பு இலல்லாஹ்,
பெருமானிடத்திலே கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது என்பதாக கேட்கப்பட்டது. அப்போது பெருமானா சொல்லுவாங்க, அதுவோ முகாவையின் கல்ல, அது குறைவாக இருந்தாலும் சரி அதை நிரந்தரமாக செய்வது என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் ஒருவர் நிலைத்து நிரந்தரமாக செய்கிற நேரத்திலே தான் அவர் முழுமையான பயனை பெற்றுக் கொள்வார். உதாரணமாக ஒருவர் ஒரு கடையிலே வேலைக்கு சேர்கின்றார், வேலைக்கு செல்கின்றார். தொடர்ந்து அவர் வேலைக்கு செல்கிற நேரத்திலே தான் அவர் வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே உயர முடிகின்றது. ஒரு கல்வியை தேடக்கூடிய மாணவன் தொடர்ந்து கல்விக்கூடங்களுக்கு செல்கிற நேரத்திலே தான் அவன் கல்வியிலே உயர்நிலைக்கு வர முடிகின்றது. அதுபோன்றுதான் ஒரு மனிதன் என்ன செய்கின்றான், இபாதத்திலே அவன் நிரந்தரமாக செய்கிற நேரத்திலே தான் அவன் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடிகிறது என்பதைத்தான் நாம் ஹதீஸிலே காணுகின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறையும் அப்படித்தான் இருந்தது. ஆயிஷா நாயகிடத்திலே ஒரு தடவை கேட்கப்பட்டது. அல்கமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆயிஷா நாயகிடத்துல வந்தாங்க, வந்து கேட்டாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்களை பற்றி கேட்டாங்க. அப்ப பெருமானா ஆயிஷா ஆயிஷா கேட்டாங்க. அப்போது ஆயிஷா நாயகி சொன்னாங்க, ஹல்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்தஸுல் அய்யாமி ஷைஆ. அவங்க கேட்குறாங்க, ஏதாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறிப்பிட்ட நாட்களிலே குறிப்பிட்ட அமல்களை செய்வார்களா என்பதாக. அப்ப அவங்க சொன்னாங்க, அல்லா கான் அமலுகு தீமத்தன், பெருமானாருடைய அமல்கள் எல்லாமே நிரந்தரமாக இருந்தது என்பதாகத்தான் என்ன செய்வாங்க ஆயிஷா நாயகி சொன்னாங்க. அப்ப பெருமானார் அவர்கள் எந்த ஒரு அமலை செய்தாலும் கூட அந்த அமலை என்ன செய்வாங்க, நிரந்தரமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார் என்பதைத்தான் இந்த ஹதீஸில் நாம் காணுகின்றோம். அது மாதிரி புகாரி ஷரீஃப்ல இன்னொரு செய்தி வருகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப அந்த வீட்டிலே ஒரு பெண்மணி இருந்தாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மனஹாதி, இவர் யார் என்பதாக. அப்ப ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, ஃபுலானா, இவங்க யார் தெரியுமா, துதுக்கரு மின் சலாத்திகா, இவங்க அதிகமாக இபாதத் செய்யக்கூடியவங்க, தொழக்கூடியவங்க என்பதாக ஆயிஷா நாயகி சொன்னாங்க. இப்போ பெருமானா சொல்லாங்க, மஹ் அலைக்கு பிமா துத்தியக்கூன், உங்களால் எது முடியுமோ, நீங்கள் எதை செய்வதற்கு சக்தி பெறுகிறீர்களோ அதை மட்டுமே செய்யுங்கள். ஹத்தா தமிழோ, வணக்கம் செய்வதிலே நீங்கள் செய்வீர்கள், சடைந்து போவீர்கள், அல்லாஹ் நன்மையை கொடுப்பதற்கு சடைய மாட்டான். சொல்லிவிட்டு பெருமானா சொல்லுவாங்க, வகான அஹப்பு தீனி இலைஹி மா தாம அலைஹி சாஹிபுஹு, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்னவென்றால், தீனில மார்க்கத்தில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்னவென்றால் அதை செய்யக்கூடியவர் அதை தொடர்ந்து செய்வதுதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்பதாக பெருமானார் சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல நிறைய இபாதத் செய்துவிட்டு அடுத்த நாள் இபாதத்தை இல்லாமல் இருப்பதை விட அவை குறைவாக இருந்தாலும் கூட நிரந்தரமாக செய்வது என்பதுதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்பதைத்தான் இங்கே பெருமானார் கூறுகிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் எந்த அமலாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஹதீஸ் ஷரீஃபில் வந்துட்டு ஒரு செய்தி வருகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல என்ன செய்யறாங்க, ஒரு தடவை வந்து ஃபாத்திமா நாயகி வர்றாங்க. ஃபாத்திமா நாயகி வந்து அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு பணியாளர் கேட்பதற்காக வருவாங்க. தஸ்பீஹ் ஃபாத்திமாவுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய வந்து அடிமைகள் வந்திருந்தாங்க. அதனால வந்துகிட்டு அலி அவங்க சொல்லுவாங்க, நீங்க போய் ஒரு அடிமை வாங்கி கொண்டு வாருங்கள், நமக்கு வேலைக்கு உதவியாக இருக்கும்பாக. நீங்க ஒரே ஆளா வீட்டில் வந்து செய்றீங்க, தண்ணி எடுக்கிறீங்க, திருகையில வந்துட்டு என்ன செய்யுங்க, மாவு திருவுறீங்க, ரொம்ப சிரமமா இருக்கு, அதனால என்ன செய்யுங்க, ஒரு அடிமையை வாங்கி கொண்டு வாருங்கள் என்பதாக அலி அவங்க அனுப்பி வைப்பாங்க. ஃபாத்திமா நாயகி வந்துகிட்டு மஸ்ஜித் நபவிக்கு போகும்போது நிறைய மக்கள் இருந்ததுனால வந்து திரும்பி வந்துருவாங்க. அப்ப பெருமானார் அவங்க அதை பார்த்துட்டு செய்வாங்க. சிறிது நேரம் கழித்ததுக்கு பிறகு தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு வருவாங்க. மகளுடைய வீட்டுக்கு வரும்போது சொல்லுவாங்க, இது மாதிரி வந்து ஏமா நீங்க வந்தீங்களே, வந்த உடனே நீ வந்து திரும்பி வந்துட்டீங்களே என்பதாக. அப்பதான் அலி அவங்க சொல்லுவாங்க, நான் தான் அனுப்பிவிட்டேன், ஒரு அடிமையை வந்து வாங்கி வரும்போது நான் சொல்லிவிட்டேன். ஏன்னா ஒரே ஆளா இருந்து வீட்டில் சிரமப்படுறாங்க, எல்லா வேலையும் பார்க்குறாங்க, அதனால நான் வந்து என்ன செஞ்சேன், அடிமையை வந்துட்டு ஒரு அடிமையை வாங்கிட்டு வரும்படி நான் சொன்னேன் என்பதாக. அப்போ பெருமானா அப்போதான் சொல்லி கொடுத்து சொல்லுவாங்க, மகளே என்ன செய்யுங்க, இந்த 2 பேருமே உறங்குகிற நேரத்துல வந்து என்ன செய்யுங்க, ஒரு 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 34 தடவை என்ன செஞ்சு அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க என்பதாக வருகிறது. ஒரு ஹதீஸ்ல 33 என்பதாக வருகின்றது. அல்லாஹ் அக்பர் மட்டும் 33 என்பதாக வருகிறது, 34 என்பதாக வருகிறது. இது ஃபஹாதி ஹைருல் லக்குமா மின் ஹாதிமின், புகாரி ஷரீஃபில் வருகிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த தஸ்பீஹ் என்பது உங்கள் இருவருக்கும் ஒரு பணியாளர் இருப்பதை விட சிறந்தது என்பதாக என்ன செய்வாங்க, பெருமானா சொல்லுவாங்க. அது அலி அவங்க சொல்றாங்க, இதுக்கே முக்கியமான விஷயம். அது அலி அவங்க சொல்லுவாங்க, ஃபமா தரக்துஹா பாத், பெருமானார் எப்ப சொன்னாங்களோ இதை நான் வாழ்க்கையிலே விட்டதே இல்லை என்பதாக. கீழே கூட்டத்துல கேட்கப்பட்டது, வலா லைலத்து சிஃபீன், சிஃபீன் போர் நடந்த இரவிலேயும் நீங்க விடவில்லையா என்பதாக. அவங்க சொல்லுவாங்க, லா, ஆம் சொல்லிட்டு சொல்லுவாங்க, வலா லைலத்து சிஃபீன், ஆம் அந்த சிஃபீன் யுத்தம் நடந்த இரவிலே கூட விடவில்லை என்பதாக. அப்போ ஒரு யுத்தத்திலே இருந்த நேரத்துல கூட அதை எப்படி அலி அவங்க நிரந்தரமாக செய்தார்கள் என்பதைத்தான் என்ன செய்கின்றோம், இந்த வரலாற்றிலே காணுகின்றோம். இப்போ நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க.
அது உம்மு ஹபீபா ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. பெருமானா சொல்லாங்க, மன் சல்லா இஸ்னத்தை அஷர ரக்காத்தன் ஃபீ யௌமின் வலைலத்தின், யார் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு 12 ரக்காத்துகள் வந்துட்டு என்ன செய்யறாங்க, உபரி அணக்கங்களை தொழுகிறார்களோ, புனிய லஹு பிஹின்ன பைத்துன் ஃபில் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படுது என்பதா பெருமானா சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஃபஜருக்கு முன்னால வந்து 2 ரக்காத்து, லொஹருக்கு முன்னால ஒரு 4 ரக்காத் 6 ரக்காத் ஆச்சு, லொஹருக்கு பின்னால 2 ரக்காத் 8 ரக்காத் ஆயிரும், மகரிபுக்கு பின்னால 2 ரக்காத், இஷாவுக்கு பின்னால 2 ரக்காத். இப்ப வந்து என்ன செய்யறது, 12 ரக்காத்துகள். இந்த 12 ரக்காத்தை வந்து யார் வந்து தொழுகிறார்களோ அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படுவதாக பெருமானா சொல்றாங்க. உம்மு ஹபீபா சொல்றாங்க, ஃபமா தரக்து ஹுன்ன முந்து சமிஅது ஹுன்ன மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாரிடமிருந்து நான் கேட்ட நாளிலிருந்து அதை நான் விட்டதே இல்லை என்பதாக உம்மு ஹபீபா சொல்லுவாங்க. அம்பஸார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, உம்மு ஹபீபா அவரிடமிருந்து கேட்ட நாள் முதல் நான் விடவில்லை என்பதாக அம்பஸாவும் சொல்லுவாங்க. அம்ர் இப்னு அவுஸ் சொல்றாரு, அம்பஸாவிடமிருந்து நான் கேட்ட நாளிலிருந்து அதை விடவில்லை என்பதாக சொல்வார். நுஅமான் இப்னு சாலிம் சொல்வாரு, அம்ர் இப்னு அவுஸிடமிருந்து நான் கேட்ட காலம் முதல் நான் விடவில்லை என்பதாக என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா, எல்லா சஹாபாக்கள் நம்முடைய முன்னோர்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் எப்படி இருந்தாங்கன்னா, எந்த விஷயத்தை அவங்க கேட்டாங்களோ தன்னுடைய வாழ்க்கையில அதை அமல் செய்யக்கூடிய மக்களாக இருந்தாங்க. என்று சொன்னால் ஒரு மனிதன் வந்துட்டு என்ன செய்யறாங்க, எதை வந்துகிட்டு நிரந்தரமாக செய்வது என்பதுதான் என்ன செய்யறது மிக உயர்ந்த பாக்கியமாக இருக்கிறது. ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் நிரந்தரமாக செய்கிற நேரத்தில் மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்கின்றோம். ஹதீஸ் ஷரீஃபில கூட ஒரு வரலாறு வந்து புகாரி ஷரீஃபில் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன செய்றாங்க, மேராஜுடைய பயணத்தை முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு என்ன செய்வாங்க, பிலால் அவங்கள்ட்ட கேட்பாங்க, ஹத்திஸ்னி சொல்லுவாங்க, பிலால் ஹத்திஸ்னி எனக்கு ஒரு செய்தியை சொல்லுங்கள் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஃபைன்னி சமிஅத்து திஃப நாலேக்க பைன யதை ஃபில் ஜன்னா, நான் சொர்க்கத்துக்கு செல்கிற நேரத்தில் எனக்கு முன்னால் உடைய காலடி சப்தத்தை நான் கேட்டேன், அதுக்கு நீங்க என்ன அமல் செய்றீங்க, யா பிலால் ஹத்திஸ்னி பி அர்ஜா அமலின் அமில்தஹு ஃபில் இஸ்லாம், நீங்க வந்து இந்த இஸ்லாத்தில எந்த அமலை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை எனக்கு சொல்லுங்கள். எப்படிப்பட்ட அமல் சொன்னா, சொர்க்கத்திலே வந்து எனக்கு முன்னால் உடைய காலடி சப்தத்தை நான் கேட்டேன், அப்படிப்பட்ட வந்து எந்த அமல் நீங்கள் செய்கிறீர்கள் என்பதாக நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக. அப்ப அவர் சொல்லுவாரு, மாமில் அமலன் அர்ஜா இந்தி, இடத்துல ஒரு பெரிய விஷயங்கள் எல்லாம் எதுவும் கிடையாது, ஆனால் இன்னி லம் தஹீரு துஹூரன் ஃபி சாஅத்தி லைலன் அவ் நஹாரின், இரவோ பகலோ நான் வந்துட்டு என்ன செய்ய, எப்போதுமே நான் செய்கிறேன், நான் உழுவோடு இருக்கிறேன், ஆனா அப்படி ஒழு செய்து விட்டால் இல்லா சல்லைத்து பிதாலிக்க துஹூரிமா கத்தபலி அனு சல்லிய, அந்த நேரத்தில் என்ன செய்கின்றேன், ஒரு என்ன செய்யறேன், ஃபிலான 2 ரக்காத்தில் நான் தொழு விடுகிறேன் என்பதாக சொன்னாங்க. அப்ப எப்போதும் ஒழுவோடு இருப்பதும் ஒழுவோக்கு பிறகு 2 ரக்காத் தொழுவது என்பது சொர்க்கத்திலே முதலிலே செல்லக்கூடிய பாக்கியத்தை அவருக்கு பெற்றுத் தருகிறது. ஏன்னா ஹதீஸ்ல ஒரு செய்தி வருது, பெருமானா சொல்லுவாங்க, வலா யுஹாஃபில் அலல் உலு இல்லா மூமின், ஒரு மூமினை தவிர யாரும் ஒழுவிலே நிரந்தரமாக பேணுதலாக இருக்க முடியாது என்பதாக. அப்ப எப்போதுமே ஒழுவோடு இருப்பது ஒரு ஈமானுடைய அடையாளம் என்பதாக பெருமானா சொல்றாங்க. இந்த விஷயம்தான் அவரை சொர்க்கத்திலே சேர்த்தது என்பதாக என்ன செய்யறாங்க, அறிஞர் மக்கள் எழுதுகிறார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எந்த விஷயமாக சேர்ந்தாலும் கூட அந்த அமல்களை நாம் தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் நாம் உயர்வை பெறுகிறோம். நாம் ஹசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அடைமழையின் காரணமாக விவசாயம் என்பது உருவாகாது, இது கொஞ்சம் கொஞ்சமாக சில நாட்கள் தொடர்ந்து பெய்கிற மழையின் மூலமாகத்தான் விவசாயம் உருவாகிறது. அதனால ஒரே நாளில் அமல் செஞ்சுட்டு அடுத்த நாள் அமல் செய்யாமல் இருப்பது என்பது நமக்கு உயர்வை பெற்று தராது என்பதாக சொல்றாங்க. இப்னு மலிக் என்பவர் சொல்றாரு, நம்முடைய முன்னோர்கள் சூஃபியாக்கள் என்ன செய்யறாங்க, அந்த திக்ருகளை அவுராதுகளை வந்து நிரந்தரமாக ஓதும் என்பதாகத்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதன் மூலமாகத்தான் உள்ளத்திலே தஸ்கீத் என்ற ஆன்மீக பரிசுத்தம் என்பது ஏற்படுகிறது. ஒரு நாள் செஞ்சு ஒரு நாள் செய்யாதனால ஏற்படாது என்பதாக சொல்றாங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையில எந்த அமலாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கு வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக